இந்த நாளில் நான் புதிதாய் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. இருக்கிற இடத்துல இருந்து நான் இன்றைக்கு தான் இந்த இடத்துல புதிதாய் வந்திருக்கிறேன் அப்படி சொல்கிறவங்க, அவன் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சபையார் கரங்களை தட்டி அவங்கள புதிதாய் வந்தவங்களை நாங்கள் வரவேற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடும் இடைப்படுவாராக. ஆமென். இந்த நாளில் நாங்கள் தியானத்துக்கென்று பார்க்கிற வேத பகுதி எல்லாருக்குமே தேவ பிள்ளைகளுக்கு தெரிந்த வார்த்தை தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் நான் வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா, அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன், அவர் நாமம் நித்திய பிதா, அவர் நாமம் சமாதான பிரபு. இன்றைக்கு இந்த உலகத்திலே சமாதானம் இல்லை, வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆறுதல் இல்லை, பயம், ஆபத்து, இப்படி என்ற நிலைமை காணப்படுகிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் அது காணப்படலாம், எங்களுக்கு தெரியாது. இதை நம்மை படைத்த தேவனுக்கு அது சரி. ஏன் இவர் பிறந்தார்? நமக்கு என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த வளாகத்திலே வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்த மனுக்குலத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஏன் நமக்கு அவர் பிறந்தார்? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏன் நமக்கு அவர் கொடுக்கப்பட்டார்? இதை அறியும்படியாய் கொஞ்ச நேரம் இந்த வார்த்தையை நாம் பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை அது செய்ய நினைத்ததை செய்து திரும்புமாம் தேவனிடத்தில். இந்த வார்த்தையை கேட்கிற அருமை தேவ ஜனமே, ஏன் அவர் பிறந்தார், ஏன் அவர் கொடுக்கப்பட்டார் என்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தாராம். பரலோக ராஜ்யத்தையும் பூலோக ராஜ்யத்தையும் அவர் படைத்தாராம். படைத்ததிலே அவர் பரிபூரணமுள்ள தேவன். படைத்ததிலே வானம் ஒழுங்கின்மையாக இருக்கவில்லை, பரலோக ராஜ்யம் ஒழுங்கின்மையாக இருக்கவில்லை. பூலோகம், மனுக்குலத்துக்கென்று கொடுக்கப்பட்ட பூலோகம் வெறுமையாக இருந்ததாம். காரணம், பக்கத்தில் இருக்கிற யாரும் செல்றாங்களா? போடுங்க, ஒன் பண்ணுங்க. அவன் இருள் யாருக்காவது விருப்பமா? இருள் யாருக்குமே விருப்பம் இல்லை. இருளுக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. அது நமக்கு பக்கத்தில் இருப்பதையே பார்க்க விடாது, நமக்கு முன்னால் இருக்கிறதையே பார்க்க விடாது, எடுக்கவும் விடாது, அனுபவிக்கவும் விடாது. தேவன் மனுக்குலத்தை படைத்து அவர் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு தேசங்கள் நாம் இருவர் நமக்கு இருவர், அல்லது நாம் இருவர் நமக்கு ஒருவர், அல்லது கல்யாணம் செய்வோம் குழந்தைகள் வேண்டாம், அல்லது ஏன் ஆணும் பெண்ணும் கல்யாணம் செய்வான், ஆணும் ஆணும் கல்யாணம் செய்வோம், பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் செய்வோம், ஏனென்ற பெருக்கத்தை குறைப்போம், பூமியிலே பஞ்சம் உண்டாயிருக்கிறது என்று மனுஷன் நினைக்கிறான். ஆண்டவர் சொன்னார், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்ன தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க விருப்பமில்லை, அவரை அறிய விருப்பமில்லை. அறியாமை என்கிற ஒரு இருள் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த அறியாமை என்கிற இருள் இவர் ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார் என்று தெரிந்து கொள்ள விடாதபடிக்கு அது தடுக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அருமை சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே வேதனை என்கிற இருள், கண்ணீர் என்கிற இருள், பாவம் என்கிற இருள், சமாதானம் இன்மை என்கிற இருள், இதை போக்கத்தான் அவர் நமக்காக அவர் பிறந்திருக்கிறார். இந்த வேளையில் இயேசுவே என்று கூப்பிடும்போது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் நோக்கி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு விசை கூப்பிடுவோமா? இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே,
நீங்க இன்றைக்கு மாத்திரமில்லை, என்றைக்கும் எந்த வேளையிலும் இந்த நாமத்தை கூப்பிட்டு பாருங்க, உள்ளத்திலே சமாதானம் பிறக்கும், பயங்கள் நீங்கி போகும். எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளையை குறித்த பயம், கணவனை குறித்த பயம், மனைவியை குறித்த பயம், பொருளாதாரத்தை குறித்த பயம், இந்த உலகத்தில் அதுதான் சூழ்ந்திருக்கு. அதெல்லாம் இன்றைக்கு அநேகர் தவறான வழிகளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறார். இவரை நாம் அறிந்து கொண்டோமானால், இருள் இருக்கிற இடத்திலே ஒளி வரும்போது இருளை யாரும் விரட்ட வேண்டிய அவசியமில்லை. ஒளி வரும்போது இருள் தானாகவே விலகி போகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இந்த இயேசுவை நீங்கள் அழைப்பீர்களாக இருந்தால், ஏற்றுக்கொள்ளுவீர்களாக இருந்தால், கூப்பிடுவீர்களாக இருந்தால், நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இருக்கிற விதமாகவே இருங்கள். உங்களுடைய சூழ்நிலையிலே இயேசுவே என்று கூப்பிடுங்க. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 19 சொல்லுகிறார், உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன்? வேண்டுதல் பண்ணுகிறேன். ஏனென்றால் பிரகாசம் உள்ள மனக்கண்ணை தேவன் தந்தால் அவர் ஏன் பிறந்தார், அவர் எதற்காக கொடுக்கப்பட்டார் என்ற காரியம் நமக்கு தெரிந்துவிடும். அதனாலே இன்றைக்கு இந்த உலகம் முழுவதுமே அதை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நாமும் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வெறுமனையே வார்த்தையை கேட்டுவிட்டு போவதற்கு, நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டு போவதற்கு நாம் வரவில்லை. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற இருளை என் தேவன் இந்த நாளிலே போக்கி உங்களுக்கு ஒரு சமாதானத்தை அருளி, என் தேவன் உங்களை சமாதானத்தின் தேவனாய் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 10-11 வசனங்களிலே தேவதூதன் தோன்றி அவன் சொல்லுகிறான், நான் வாசிக்கிறேன். ஆமென். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவரை விசுவாசித்த ஒரு கூட்டத்து ஜனத்துக்கல்ல, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்து ஜனத்துக்கல்ல, இந்த உலகத்திலே மனுக்குலமாய் மனுஷனாய் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்காக, ஒவ்வொரு ஜனத்துக்காக அவர் பிறந்தார். அது நற்செய்தியாய் இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள், விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அதனாலே இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட தேவ ஜனமே, அருமை வந்திருக்கிற புதிய அருமையின் சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசுவே என்று நீங்கள் என் உள்ளத்தில் வாரும் என்று கூப்பிடுங்க. நீங்க இருக்கிற விதமாகவே இருங்க, இயேசுவே என்று கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு இந்த பாடலை கேளுங்க. ஏன் அவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்தார். அகிலத்தை படைத்தவர் அறிவு கேட்டா பெரும் விந்தை இது. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி பாடுங்க. அவன் எல்லாருமே கரங்களை தட்டி. ஆமென். அல்லேலூயா. நம்மை தேடி வந்தவர் அவர், நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை இருளிலிருந்து மீட்பதற்காக அவர் வந்தார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே வேதனை என்கிற இருள், பயம் என்கிற இருள் நீங்கும்படியாக அவர் பிறந்தார்.